ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா, அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் இந்த லோஸில் இருக்கிற லிக்விடிட்டிஸையும் ஸ்வீப் பண்ணிட்டு, ஸோ வாட் ஐ திங்க் இஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்டெபிளைஸ்டு மார்க்கெட்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம லிட்டரலி முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. டேட்டாஸ் நமக்கு டவுன் சைடு ஷோ பண்ணாலும் ஸ்டில் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது பெட்டர், விச் இஸ் 24,140. பட் ஸ்டில் டேட்டாஸ் நமக்கு டவுன் சைடு சொல்லுது, மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்ஸ் வந்துட்டு இந்த லோஸ் கட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு டவுன் சைடில் போகிறது பெட்டர், பிகாஸ் ப்ரைஸ் action is slightly bullish than data. ஸோ நீங்கள் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆர்எல்ஸ் இதை மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட்ஸ் டவுன் சைடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் ஓவர் நைட்டில் நமக்கு நாஸ்டாகும் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஹெவிலி ஃபால் ஆன காரணத்தினால நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்ஸுமே ஒரு பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு. ஐ மீன் இன்னைக்கு காலையில் மார்க்கெட்ஸில் ஒரு பெரிய கேப் டவுன் இருந்துச்சு. ஸோ கேப் டவுன் இருந்த காரணத்தினால நம்மளால இந்த ஏரியாஸை பேஸ் பண்ணி எதுவும் ட்ரேட்ஸ் எடுத்துருக்க முடியாது. பட் நேற்றுக்கான வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் வந்துட்டு லைக் நெகட்டிவ்லி இருக்காங்க. ஸோ அதனால் மேபி நாளைக்கு வந்துட்டு ஒரு டவுன் சைட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக ஷோ பண்ணுறதுனால மேபி நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடு கன்சால்டேஷன் ஆர் கன்சால்டேஷன் ரிலேட்டட் இல்லை டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பில் போகிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு கிளியர் சைடான மூமெண்டம் இருக்காது அண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் கேப் டவுன் ஆனாங்க. ஸோ நீங்கள் கேப் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ஹோல் டவுன் சைட் மூமெண்டமாக எடுத்தீங்கன்னா டவுன் சைட் அண்ட் அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் அந்த மாதிரி போயிருக்கு. இல்லை இது கேப் டவுனாக எடுத்தீங்கன்னா கேப் டவுன் அண்ட் அதுக்கப்புறம் கன்சால்டேஷன், ஒரு கிளியர் மூவ் கிடைக்கல. ஸோ நம்ம நேற்று சொல்லியிருந்த அந்த ட்ரெண்ட் பேஸ்டு ப்ரெடிக்ஷன்ஸ் ஓரளவு கரெக்டாக ஒர்க் ஆயிருந்தாலும் பட் ஸ்டில் நம்மளுடைய லைக் இன்டர் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு கேப் டவுன் ஆனதுனால அது கரெக்டாக ஒர்க் ஆகலை. அண்ட் அகைன் எனக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருந்த அப்டேட்ஸுமே 23,815 கொடுத்துருப்பேன். பட் அது ஆக்சுவலி நான் தப்பாக கொடுத்துறேன், 23,750. நான் ரெண்டு லெவல்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு 850 சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி 850ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக். ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை நான் எதுக்காக சொன்னால், இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அன் ஆர்டர் பிளாக் இன் 1 hour. ஸோ நீங்கள் 1 hour ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஏரியாஸில் ஒரு ஆர்டர் பிளாக்ஸோட லோ விச் இஸ் இந்த லிக்விடிட்டிக்கு கீழே இந்த ஆர்டர் பிளாக்கோட லோங்கிறதுனால தான் நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை என்னோட ஃபர்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்டாக கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் அதை ஏன் நான் மாற்றினேன் அப்படின்னா, பிகாஸ் மார்க்கெட்ஸில் இந்த ஆர்டர் பாக்ஸு கீழே இந்த இடத்துல வி ஹேவ் அ பிரேக்கர் பிளாக். ஸோ இந்த பிரேக்கர் பிளாக்கோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 23,750 or 760 அந்த ரீஜனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இதை வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். பட் எவென்ச்சுவலி மார்க்கெட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே டாப் ஆகலை, பிகாஸ் எனக்கு ஃபுல் டே ஹோல் டே ஒரு கன்சால்டேஷனில் போயிடுச்சு. லைக் நீங்கள் அப் சைடில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, டவுன் சைடில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, இது போதாத குறைக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே வேறு. லைக் நீங்கள் எந்த சைடில் போயிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒன்று ப்ரீமியம் எரோஷனால லாஸ் ஆகியிருக்கும், இல்லை மார்க்கெட் எவென்ச்சுவலி உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த சைடில் போயிருந்தாலும் நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். பெட்டர் இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த மாதிரி டேஸில். அண்ட் அதை தான் நம்மளோட என்ட்ரி மாடல்ஸும் சொன்னிச்சு, லைக் இங்கேயும் கேப் டவுனு, ஸோ ட்ரேட் இல்லை. அண்ட் நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே டேப் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு க்ரூஷியல் பாயிண்ட்ஸை நான் ஆப்வியஸ்லி மிட்டிகேட் பண்ணிட்டேன், அது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது க்ரூஷியல் பாயிண்ட், அதை மீன் நம்மளோட மெயின் க்ரூஷியல் பாயிண்ட்டை மார்க்கெட் ஸ்டாப் பண்ணல. ஸோ தட் நமக்கு வந்துட்டு பெரிய லெவலில் எந்த பாசிபிள் என்ட்ரிஸும் இல்லை இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய 1-on-1 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல, யாராச்சும் ஒருத்தவங்க கூடவே உட்காந்து கைட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் 1-on-1 ஜஸ்ட் ஒரு 40 to 50 days வரைக்கும் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் எப்படி ஆக்சுவலி நிஃப்டிஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹோல் மார்க்கெட்ஸே ட்ரேட் ஆகுது, அண்ட் இதுக்கு பின்னாடி யார் இருக்க, இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, அண்ட் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடாலஜிஸ் என்ன, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ ஆன் வாட்ஸ்அப், நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு
யூஸ்வலி மார்க்கெட்ஸ் ஆப்வியஸ்லி கன்சால்டேஷனில் போச்சுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அன்னையோட டேஸோட ஹைஸ் அண்ட் அன்னைக்கான டேஸோட லோஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ் மட்டும் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் கன்சால்டேஷன் மார்க்கெட். ஸோ இந்த கன்சால்டேஷனோட ஹைஸுக்கு மேலேயும் லிக்யூரிட்டி இருக்கும், லோஸுக்கு கீழேயும் லிக்யூரிட்டி இருக்கும். அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, கீழே மார்க்கெட்ஸில் இதுக்கு மேலே ஃபில் ஆகிறதுக்கு எதுவும் ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இல்லை. அப்படி ஃபில் ஆகணும்னா ரொம்ப கீழே போகிற மாதிரி லைக் 22,000 போகிற மாதிரி இருக்கும். ஸோ இமீடியேட் ஒரு பெரிய வாய்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு அப்பர் சைடில் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட பயஸ் வந்துட்டு ஸ்லைட்லி புல்லிஷாக இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்தாலும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். பட் என்னுடைய பயஸ் ஸ்லைட்லி புல்லிஷ். சப்போஸ் நீங்கள் அப்சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது 24,000 மார்க்கெட்ஸ் ப்ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் டவுன் சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த லோஸை ப்ரீச் ஆன உடனே நீங்கள் டவுன் சைடில் போனீங்கன்னா லைக் நீங்கள் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு கீழே லிக்யூரிட்டிஸ் இருக்குது. இந்த லிக்யூரிட்டிஸ் ஸ்வீப் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இங்கே இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கான ரீசன். லைக் இதுக்கு கீழே வந்தாலுமே என்னுடைய மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்ஸில் என்னன்னா இந்த ரீஜன், அதாவது நம்ம இன்னைக்கு சொல்லி இந்த க்ரூஷியல் பாயிண்ட் 23,750 எக்ஸாக்ட்லி அந்த ரீஜன்ஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டவுன் சைடில் வரா மாதிரி இருந்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த லோஸ், அதாவது 23,750 பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டவுன் சைடில் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ சிம்பிளி நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் 24,000. ஸோ 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப வி மே லுக் ஃபார் சம் அப்பர் சைடு மட்டம். லைக் நீங்கள் வந்துட்டு பை பண்ணுறதா இருந்தால் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம், ஆல்சோ நீங்கள் செல் பண்ணுறதா மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். அண்ட் அட் த சேம் டைமில் நீங்கள் டவுன் சைடில் வரா மாதிரி இருந்தீங்கன்னா இன்னையோட லோஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். பட் என்னன்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை தாண்டி மார்க்கெட்ஸில் கீழே ஒரு சின்ன வாய்டு இருக்குது. லைக் இந்த ஏரியாஸில் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ரீபேலன்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்துட்டு லைக் இந்த 23,750 ஆர் 770 சம்திங் அந்த ஏரியாஸில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் டவுன் சைடில் வரா மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. விச் இஸ் 23,850ங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான். பட் ஸ்டில் அதை கட் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் அடுத்த 100 பாயிண்ட்ஸில் நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால. பட் ஸ்டில் நீங்கள் அப்பர் சைடில் போனீங்கன்னா அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு 24,213 சம்திங். அதாவது இந்த லோஸும் வந்தால் கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய அனாலிசிஸ். பட் ஸ்டில் ஒன்ஸ் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வந்ததுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோவில் நிஃப்டி எந்த சைடில் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நைட் எவென்ச்சுவலி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் பார்க்குறப்ப அப்போ சைடில் 24,000 அண்ட் டவுன் சைடில் 850. பட் 850 கொஞ்சம் காஷியஸாக இருங்க, விச் இஸ் said it before. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே வரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் கோ ஃபார் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அன் அன்ஃபில்டு கேப். ஸோ நான் அதான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தேன். அண்ட் அந்த அன்ஃபில்டு கேப்போட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் 50%, விச் இஸ் எவென்ச்சுவலி வந்துட்டு 75% ஆஃப் த கேப் வந்துட்டு மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு லைக் இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா லைக் வெயிட் a minute. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லோஸ்ட் இந்த ஹைஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்துட்டு எவென்ச்சுவலி அதை பார்க்க முடியும். 75% பக்கத்தில், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 80% அந்த கேப்ஸை ஃபில் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன்ஃபில்டு கேப், ஒரு அன்ஃபினிஷ்டான பிஸ்னஸ் இருக்குது. ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த கேண்டலோட க்ளோசிங் டு இந்த கேண்டலோட லோஸ் வரைக்கும் பார்த்தோம்னா வி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். ஸோ மார்க்கெட்ஸ் திருப்பி மோஸ்ட் லைக்லி இந்த ஏரியாஸ்குள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோன்ஸ் தான் சொல்லுவேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் 51,095 to 51,250. ஸோ கொஞ்சம் பெரிய ஏரியாஸ் தான். இந்த 250லேருந்து 51,100 வரைக்கும் இந்த ஏரியாஸ்குள்ளே மார்க்கெட்ஸ் எங்கே வேணாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் லைக்லி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனாங்கன்னா அது ஒரு பெட்டரான என்ட்ரிஸாக இருக்கும் ஃபார் டு ட்ரேட். அண்ட் அட் த சேம் டைமில் நீங்கள் அப்பர் சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் 51,800. ஸோ இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும். ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் டவுன் சைடில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 51,000 ஆர் வந்துட்டு 51,000 51,250 வரைக்கும் இருக்குது இந்த ஜோன்ஸ். அப்பர் சைட்லான்னு பார்க்குறப்ப சிம்பிள் ஒரு லெவல் 51,800. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அகெயின் 52,000
3200 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் பேங்க் நிஃப்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ் டேட்டா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரலாம். அண்ட் நைட் நம்ம பார்க்குறப்ப நமக்கு நாஸ்டாக் ஓப்பன் ஆகி ஓரளவுக்கு பிஎம் செஷனுக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அந்த டைமில் பார்க்குறப்ப நமக்கு இன்னுமே ஒரு பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.